அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீதி போக்குவரத்து விதிமுறையை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படும் சச்சதுரம் நீலக்கலர் 45 அறிவித்தல் பலகைகள் இதனை அறிவிக்கின்றது என்பதனை காணலாம். சச்சதுரம் நீலக்கலர் இது 5வது பாடமாக வழங்கப்படுகின்றது. இதற்கு முதலே முக்கோணம் சிவப்பு, வட்டம் சிவப்பு, வட்டம் நீலம் இதற்கு முதல் வெளியிடப்பட்ட வீடியோக்களில் யூடியூப் சேனலில் முழுமையாக இருக்கின்றது. தேவைப்படுபவர்கள் அங்கே சென்று பார்க்கலாம். இந்த சச்சதுரம் நீலக்கலர் என்னத்தினை குறிக்கின்றது, என்னத்தை அறிவிக்கின்றது, அந்தந்த பகுதிகளில் என்ன இருக்கின்றது, அந்த இடங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதனை அறிவிக்கின்றது. ஒரு உதாரணமாக இது அதி உயர் நெடுஞ்சாலை, இது பஸ் தரிப்பு நிலையம், இது நடைபாதைகள் இடம் என்பதனை அறிவிக்கின்றது. சரி, இனி 45 அறிவித்தல் பலகைகளும் இதனை அறிவிக்கின்றது என்பதனை பார்க்கலாம். 1. Passage pour piétons. நம்பர் 1 பாதசாரி கடவை நடைபாதை இடம் இதில் இருக்கின்றது. இந்த பனு செங்குத்தாகவும் இருக்கும். ரோட்டிலும் பசாஸ்பியத்தோன் நடைபாதை அடையாளம் கீறப்பட்டிருக்கும். இந்த பனுவையும் அடையாளத்தையும் கண்டதும் சாரதிகள் நடைபாதைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதனால் வாகனத்தின் வேகத்தை குறைத்து நடைபாதை கோட்டின் வலதுபுறம் இடதுபுறம் மிகவும் அவதானித்து வேகத்தை குறைத்து வர வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம். 2. Entrée d'une zone de rencontre. நம்பர் 2 அனைவரும் சந்திக்கும் வீதி. இதில் சைக்கிளில் வருபவரும் வரலாம், வாகனங்களும் வரலாம், நடந்து வருபவரும் வரலாம். எனவே இது அனைவரும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. இது கூடுதலாக நகரங்களுக்கு இடையில் எல்லோருடைய பாவனையும் இருக்கும் என்பதனால் இப்படிப்பட்ட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. இதில் 20க்கு மேல் சைக்கிளோ கார்களோ வேக கட்டுப்பாடை மீறக்கூடா என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 3. Entrée d'air piétonne. நம்பர் 3 பாதசாரி பகுதி துவங்கும் இடம். இது வீதி அல்ல, ஆனால் அந்த சிறு வீதிக்குள் குடியிருப்பவர்கள், அதற்குள் வாகன தரிப்பிடத்தை வைத்திருப்பவர்கள், வாகனம் போய் வர வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் நடந்து செல்பவர் உடைய வேகத்தில் வாகனங்களும் செல்ல வேண்டும் என்பதனையும் அந்த நேரம் நடந்து வருவதற்கு முன்னுரிமை என்பதனையும் இந்த அறிவித்தல் பலகை அறிவிக்கின்றது. 4. Lieu aménagé pour le stationnement. நம்பர் 4 வாகனம் பார்க் பண்ணுவதற்கு வசதியான இடம் என்பதனை அறிவிக்கின்றது. 5. Lieu aménagé pour le stationnement gratuit à durée limitée avec contrôle par disque. வாகனங்கள் பார்க்கிங் செய்வதற்கு இலவசம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டும். இது அந்தந்த கிராமங்களுக்கிடையிலும் வீதிகளுக்கிடையிலும் நேர வித்தியாசம் மாறுபடுகின்றது. இதில் குறிப்பிடப்பட்டதின்படி காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை ஒருவர் பார்க் பண்ண முடியும். ஆனால் அதிகூடிய நேரமாக 1.5 மணித்தியாலம் மாத்திரமே நிறுத்த முடியும். அந்த 1.5 மணி நேரத்தை எவ்வாறு காண்பிக்க வேண்டுமென்றால், இந்த மாதிரி ஒரு நீங்கள் வரும்போது என்ன நேரத்தில் வருகின்றீர்களோ, ஒரு உதாரணத்துக்கு 10 மணிக்கு வந்து நிறுத்தும் போது இந்த நேரத்தை 10 மணியாக நிறுத்திவிட்டு வாகனத்தின் கண்ணாடியில் வெளியில் தெரியும்படி வைத்துவிட்டு செல்ல வேண்டும். அப்போ கண்ட்ரோல் பண்ண வருபவர்கள் நீங்கள் 10 மணிக்கு வந்து இருக்கிறீர்கள், 11:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் எழுதப்பட மாட்டாது. மற்றும் சனி ஞாயிறு தினங்களில் இந்த நேர அறிவித்தல் தேவையில்லை. இந்த பனுவில் குறிப்பிடப்பட்டதின்படி 8ஆம் மாதம் பூத் மாதத்திலும் எந்த ஒரு நேர அறிவித்தலும் தேவையில்லை. 6. Lieu aménagé pour le stationnement payant. நம்பர் 6 வாகனத்தை பார்க்கிங் செய்வதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்பதனை அறிவிக்கின்றது. இந்த அறிவித்தல் பலகை இருக்கும் இடத்தில்
இப்படி ஒரு மெஷின் இருக்கும் அந்த வீதிகளில் அல்லது அருகாமையில். அந்த மெஷினில் உங்களுடைய வாகன இலக்கத்தை பதிவு செய்து ஒரு ரிசீட் வரும். அதனை வைத்துவிட்டு செல்ல வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் வாகனத்தை பரிசோதிக்க கண்ட்ரோல் பண்ண வருபவர்கள் அந்த டிக்கெட் இல்லை என்றால் உங்களுக்குரிய குற்றப்பணம் எழுதி வைத்துவிட்டு செல்லப்படும். 7. Vitesse conseillée. Ce panneau indique la vitesse à laquelle il est conseillé de circuler si les circonstances le permettent et si l'usager n'est pas tenu de respecter une vitesse inférieure spécifique à la catégorie de véhicule qu'il conduit. En toutes circonstances, l'usager doit rester maître de sa vitesse, conformément à l'article R de 413 à 17 du Code de la route. நம்பர் 7. அந்தந்த இடத்தில் என்ன வேகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுகின்றது. இது இடங்களுக்கு ஏற்றவாறு 40, 70, 80, 100 என்று வித்தியாசப்படுகின்றது. 8. Station de taxis. L'arrêt et le stationnement y sont réservés aux taxis en service. Le marquage approprié signale l'étendue de cette réservation. நம்பர் 8. இது டாக்ஸிகள் நிறுத்துமிடம், டாக்ஸிக்காக வழங்கப்பட்ட இடம் என்பதனை அறிவிக்கின்றது. 9. Arrêt d'autobus. L'arrêt et le stationnement des autres véhicules sont interdits, sur une étendue signalée par le marquage approprié. நம்பர் 8. பஸ் தரிப்பு நிலையமும் அதற்காக வழங்கப்பட்ட வீதியும். இப்படிப்பட்ட இடங்களில் பொது பேருந்துக்கள், பஸ் மட்டும்தான் செல்ல முடியும், நிறுத்த முடியும். மற்ற வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் தடை. 10. Emplacement d'arrêt d'urgence. L'emplacement constitué par un aménagement ponctuel de l'accotement est réservé aux arrêts d'urgence. நம்பர் 10. வீதியில் அவசர இடைநிறுத்தம் தேவைப்படும் போது சாரதிகள் பார்க் பண்ணி அவசர தேவைக்கு நிறுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள். இது கூடுதலாக அதிஉயர் சாலைகளில் காணலாம். இது இருக்கும் இடத்தில் பக்கத்தில் SOS எனும் அவசர இலக்க தொடர்பு சேவையும் வழங்கப்பட்டிருக்கும். 11. Station pour véhicules bénéficiant de label autopartage. வாகனங்களை பகிர்ந்தோடுபவர்கள் வாடகைக்கு விடப்படும் கம்பெனிகளால் பல சாரதிகளும் பயன்படுத்துவதற்காக பாவிக்கப்படும் இடம் என்பதனை ஐடென்டிஃபை பண்ணுகின்றது. இந்த இடத்தில் வேறு வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை. 12. Circulation à sens unique. நம்பர் 12. ஒரு வழிப்பாதை, செல்வதற்கு மட்டும் இருக்கும் வீதி. இந்த ரோட்டில் வாகனம் உள்நுழைய முடியும், ஆனால் எதிர் திசையிலிருந்து வர முடியாது. இந்த வீதியின் மறுமுனையில் எதிர் திசையில் இந்த மாதிரி உள்நுழைவதற்கு தடை என்றும் அங்கிருந்து வாகனம் வரும் என்பதும் காண்பிக்கப்பட்டிருக்கும். 13. Impasse ou rue sans issue. நம்பர் 13. வீதி முடிவடைந்து விட்டது. இதற்கங்கால் போக்குவரத்துக்காக இந்த ஒரு வீதியும் இருக்காது. ஆனால் அதற்குள் குடியிருப்பவர்கள் சென்று வருவதற்காக ஒரு சிறு வீதி இருக்கும் என்பதனை அறிவிக்கின்றது. 14. Présignalisation d'une impasse. நம்பர் 14. வலது பக்கம் வரும் வீதி முடிவடைகின்றது. எனவே சாரதிகள் நேராக செல்ல வேண்டும். வலது பக்கத்தில் வீதி இல்லை என்பதனை இது அறிவிக்கின்றது. 15. Impasse comportant une issue pour les piétons et les cyclistes. நம்பர் 15. வீதி பாவனையில் இல்லை, ஆனால் சைக்கிளுக்கு ஓடுபவருக்கும் நடந்து வருவதற்கும் பாவிக்கப்படும் சிறு வீதி என்பதனை அறிவிக்கின்றது. 16. Priorité par rapport à la circulation venant en sens inverse. நம்பர் 16. எதிர் திசையிலிருந்து வருபவர் நிற்க வேண்டும் அல்லது வழிவிட வேண்டும் இங்கிருந்து செல்பவருக்கு. இது அகலங்குறைந்த வீதிகளில் இரண்டு பக்கமும் சர்க்குலேஷன் போக்குவரத்து இருக்கும் இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கும். 17. Conditions particulières de circulation par voie sur la route suivie. Les panneaux C24A y indiquent les conditions particulières de circulation telles que nombre de voies, sens de circulation par voie ou indications concernant une ou plusieurs voies de la chaussée. நம்பர் 17. இது செல்வதற்கு தூலின் 2 லைன் இருக்கின்றது என்பதனையும் எதிர் திசையிலிருந்து வருவதற்கு ஒரு லைன் என்பதனையும் அறிவிக்கிறது. இதில் இருக்கும் நடுப்பகுதியில் கமியோன் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என்பதனை அறிவிக்கின்றது. 18. Conditions particulières de circulation par voie en termes de limitation de vitesse. நம்பர் 18. இந்த 2 லின்னில் குறிப்பிடப்பட்ட வேகத்தை மீறக்கூடாது என்பது இதனுடைய அர்த்தம். 19 et 20. Chaussée à double sens. Sens opposé réservé au cycle. Chaussée à double sens. Sens opposé réservé au bus.
நம்பர் 19 20 19 எதிர் திசையிலிருந்து சைக்கிள் வரும் என்பதனை ஐடென்டிஃபை பண்ணுகின்றது. இரண்டாவது எதிர் திசையிலிருந்து பஸ் வரும் என்பதனை ஐடென்டிஃபை பண்ணுகின்றது. 21. Conditions particulières de circulation, 3 voies de circulation dans ce sens. நம்பர் 21 இந்த திசையில் 3 வழி பாதை 3 லின் இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. இது கூடுதலாக அதியுயர் சாலையில் ஓட்ரோட்டில் காணப்படும். 22. Voies affectées. Les panneaux C24B indiquent les voies affectées à l'approche d'une intersection. நம்பர் 22 செல்லும் திசையில் இருவழிப்பாதை இருந்தது. அதில் இடது பக்கம் இருப்பது இடது பக்கம் திரும்புகின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 23. Voies affectées. Les panneaux C24B indiquent les voies affectées à l'approche d'une intersection. நம்பர் 23 செல்லும் திசையில் 3 லைன் 3 வழிப்பாதையில் இருந்து வலது பக்கமாக இருக்கும் லைன் வலது பக்கம் திரும்புகின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 24. Réduction du nombre de voies sur une route à chaussée séparée ou sur un créneau de dépassement à chaussée séparée. நம்பர் 24 செல்லும் திசையில் 4 லைன் 4 வழிப்பாதையில் இருந்து இடது பக்கமாக இருக்கும் முதல் பாதை முடிவடைகின்றது. மீதம் 3 பாதை இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. எனவே சாரதிகள் டிப்பாஸ்மோ முந்தி செல்வதை தவிர்க்க வேண்டும். 25. Conditions particulières de circulation sur la route ou la voie embranchée. Les panneaux C24C indiquent les conditions particulières de circulation telles que nombre de voies, sens de circulation par voie ou indications concernant une ou plusieurs voies de la chaussée embranchée. நம்பர் 25 வலது பக்கம் திருப்பிய உடனே ரயில்வே கடவை வருகின்றது என்பதை அறிவிக்கின்றது. 26 et 27. Voie de détresse à droite. Voie de détresse à gauche. நம்பர் 26 27 அவசர வெளியேற்றம் அவசர இடைநிறுத்தம் தேவைப்படும் போது இது இப்படிப்பட்ட பணுவை காணலாம். இது கூடுதலாக நெடுஞ்சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கும். 28. Stationnement réglementé pour les caravanes et les autocaravanes. நம்பர் 28 கரவன் அல்லது மோட்டார் வாகனங்களை வீடாக பயன்படுத்துபவர்கள் நடமாடும் மோட்டார் வாகன வீடுகள் பார்க்கிங் செய்வதற்குரிய இடம் என்பதனை இது அறிவிக்கின்றது. 29. Traversée de tramway. நம்பர் 29 நகரங்களுக்கிடையில் ஓடும் ஒரு சிறு ட்ரெயின் வீதிகளை குறுக்கறுத்தோடும் ட்ரெயின் ட்ராம் வரும் இடம் என்பதனை அறிவிக்கின்றது. 30. Poste de dépannage. நம்பர் 30 டிப்பெனாஸ் வாகனங்கள் பழுதடைந்த சந்தர்ப்பத்தில் அதனை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் இருக்கும் இடம் என்பதனை அறிவிக்கின்றது. 31. Jeux d'enfants. நம்பர் 31 சிறுவர் விளையாட்டு மைதானம் இவ்விடத்தில் இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. இது கூடுதலாக அதியுயர் சாலைகளில் இருக்கும் களைப்பாறும் இடங்களில் சிறுவர் மைதானம் இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 32. Station de gonflage hors stations-service dont l'usage est gratuit. நம்பர் 32 எரிபொருள் நிலையங்களிலும் மற்றும் வாகன கழுவும் வாகனம் சர்வீஸ் செய்யும் இடங்களிலும் காற்று அடிப்பதற்கு வாகனத்துக்குரிய சில்லுகளின் காற்றை நிரப்புவதற்கும் சரிபுலை பார்ப்பதும் இலவசம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 33. Station de vidange pour caravanes, autocaravanes et cars. நம்பர் 33 கேரவன் மற்றும் மோட்டார் வாகனங்களை வீடாக பயன்படுத்தும் வாகனங்களில் இருக்கும் தண்ணீர் தொட்டியில் தண்ணீரை நிரப்பும் இடம் இங்கே இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 34. Point de détente. நம்பர் 34 ஓட்டப்பயிற்சிக்குரிய மைதானம் அல்ல ஓட்டப்பயிற்சிக்குரிய இடங்கள் இங்கே இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 35. Point de vue. நம்பர் 35 பார்ப்பதற்கு அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்கள் இவ்விடங்களில் இந்த பகுதிகளில் இருக்கும் என்பதனை அறிவிக்கின்றது. 36. Point de départ d'un télésiège ou d'une télécabine. நம்பர் 36 கேபிள்களில் தொங்கிச் செல்லும் லிப்ட் நாற்காலியாகும். இது கூடுதலாக மலைப்பிரதேசங்கள் மற்றும் பனிச்சறுக்கல்கள் உள்ள இடங்களில் காணலாம். 37. Gare de téléphérique. நம்பர் 37 கேபிளில் பிரயாணிக்கும் சிறுவகை கார். இது குறுகிய தூர பிரயாணங்களுக்காக பயன்படுத்தப்படும் கேபிளில் செல்லும் சிறிய இன கார். 38.
Emplacement de mise à l'eau d'embarcation légère. நம்பர் 38 சிறிய ரக பிளாஸ்டிக் கப்பல்களை ஓடி பழகுவதற்கும் ஓடி பொழுதுபோக்கும் இடங்களும் இவ்விடத்தில் இருக்கின்றது என்பதினை அறிவிக்கின்றது. 39. Poste de distribution de carburant ouvert 7 jours sur 7 ailes, 24 heures sur 24. நம்பர் 39 எரிபொருள் நிரப்பும் நிலையம் 7 நாளும் 24 மணி நேரமும் இந்த இடத்தில் திறந்திருக்கும் என்பதினை அறிவிக்கின்றது. 40. Débit de boissons ou établissements proposant des collations sommaires ouverts 7 jours sur 7. நம்பர் 40 வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும் தேநீர்ச்சாலை சிறு சிற்றுண்டிகள் குளிர்பானங்கள் விற்பனை செய்யும் இடம் இங்கே இருக்கின்றது என்பதினை அறிவிக்கின்றது. இது கூடுதலாக அதிஉயர் சாலைகளில் ஓட்டரூட்டில் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களோடு இணைந்திருக்கும். 41. Restaurant ouvert 7 jours sur 7. நம்பர் 41 7 நாட்களும் திறந்திருக்கும் உணவகம். இது கூடுதலாக அதிஉயர் சாலைகளில் காணப்படும். 42. Hôtel ou motel ouvert 7 jours. நம்பர் 42 7 நாட்களும் திறந்திருக்கப்படும் தங்குமிட விடுதி இதில் இருக்கின்றது. 43. Installation accessible aux personnes handicapées à mobilité réduite. நம்பர் 43 இயலாதவர்களும் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வசதிகள் இங்கே இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. இது கூடுதலாக ரெஸ்டாரண்ட் மலசல கூடங்கள் இப்படியான இடங்களுக்கு இயலாதவர்களும் போகும்போது அவர்களுக்குரிய வசதியும் இருக்கின்றது என்பதனை அந்தந்த வாசல்களில் காண்பிக்கப்படுகின்றது. 44. Embarcadère. நம்பர் 44 கப்பல் துறைமுக பகுதி இந்த இடத்தில் இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 45. Toilette ouverte au public. நம்பர் 45 ஆண் பெண் இருபாலருக்கும் உரிய பொது மலசலகூடம் திறந்திருக்கும் என்பதனை அறிவிக்கின்றது. 46. Emplacement pour pique-nique. நம்பர் 46 பொழுதுபோக்கு இடங்கள் அல்லது சுற்றுலா தலங்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. 47. Gare auto-train. நம்பர் 47 வாகனங்களை ஏற்றிச் செல்லும் பெரிய டெய்லர் இருக்கும் இடம் அல்லது பார்க் பண்ணும் இடம் என்று அறிவிக்கப்படுகின்றது. 48. Auberge de jeunesse. நம்பர் 48 மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் தங்குமிட விடுதி இங்கே இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 49. Point de départ d'un circuit de ski de fond. நம்பர் 49 ஸ்கீ என்றழைக்கப்படும் பனிசறுக்கல் விளையாட்டு மைதானம் இங்கே இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 50. Point de départ d'un itinéraire pédestre. நம்பர் 50 நடப்பவர்களின் பகுதி இந்த வழியில் இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 51. Poste d'appel d'urgence. நம்பர் 51 அவசர தொடர்புகளுக்கு அவசர இலக்கங்களை நாடுவதற்கு இந்த இடத்தில் அழைப்பு எடுக்கலாம் என்பதனை அறிவிக்கின்றது. 52. Terrain de camping pour tente caravane et autocaravane. நம்பர் 52 கேரவன் அல்லது சிறு மோட்டார் வாகனங்களில் செல்பவர்கள் கூடாரங்களை அமைத்து தங்கும் இடம் பார்க் பண்ணும் இடம் என்பதனை அறிவிக்கின்றது. 53. Informations relatives aux services ou activités touristiques. நம்பர் 53 சுற்றுலாத்துறையினர் தகவல்களை பெற்றுக்கொள்ளும் இடம் இங்கே இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 54. Début d'une section d'autoroute. Ce signal annonce le début de l'application des règles particulières de circulation sur autoroute. நம்பர் 54 இந்த இடத்திலிருந்து அதிஉயர் நெடுஞ்சாலை ஓட்டரூட் துவங்குகின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 55. Présignalisation d'une borne de retrait de ticket de péage. நம்பர் 55 வீதி வரிகளை வசூலிக்கும் பெயஸ் என்றழைக்கப்படும் டிக்கெட் எடுக்கும் இடம் இந்த இடத்தில் இருக்கின்றது என்பதனை அறிவிக்கின்றது. 56. Paiement auprès d'un péagiste. நம்பர் 56 பெயாஸ் ரோட்டுகளுக்கு வரி செலுத்தும் இடம் இதில் இருக்கின்றது என்று அறிவிக்கப்படுகின்றது. 57 et 58. Paiement par abonnement. La voie est réservée aux usagers abonnés. நம்பர் 57 58 ஒரே காரணங்களை குறிக்கின்றது. இது வீதிகளுக்கு வரி செலுத்தும் இடங்களில் மாதாந்த சந்தா அல்லது வருதச சந்தா தொடர்ச்சியாக வீதிகளை பயன்படுத்துவர்கள் அந்த வரியலை நெருங்கும் போது அது தானாகவே திறக்கும் என்பதனை அறிவிக்கின்றது.
59. Paiement automatique par pièce de monnaie. நம்பர் 59 பணம் செலுத்துவதற்கு மெஷின் வைக்கப்பட்டிருக்கும். அங்கே எந்த ஒரு முகவரும் இருக்க மாட்டார்கள். இதில் ஈரோ வட்டம் போட்டிருந்தா சில்லறை காசு மட்டும் போடக்கூடிய மெஷின் இருக்கும். இந்த மாதிரி சதுரப்படம் நோட்டும் சில்லறையும் போடலாம் என்ற படம் இருந்தால் நோட்டும் போடலாம், சில்லறையும் போடலாம். இது பேயர்ஸ் கட்டுறதுக்கு, பார்க்கிங் டிக்கெட்டுகள் கட்டுறதுக்கு, இப்படிப்பட்ட பேமெண்ட் கட்டுமதிகளை கட்டுவதற்கு முகவர் இருக்க மாட்டார்கள், மெஷின் வைக்கப்பட்டிருக்கும் என்பதனை அறிவிக்கின்றது. 60. Rappel des limites de vitesse sur autoroute. நம்பர் 60 அதிஉயர் சாலைகளில் ஓட்டரோட்டில் அதிகூடிய வேகம் 130, ஆனால் மழை பெய்யும் போது 110 செல்ல வேண்டும் என்பதனை அறிவிக்கின்றது. Smart Permis Driving School. எந்த ஒரு இண்டிகேஷன் பனுக்கு மேலேயும் சிவப்பால் இப்படி கோடு போட்டிருந்தால் அந்த பகுதி முடிவடைந்து விட்டதென்று அர்த்தம். இதில் குறிப்பிடப்பட்டதின்படி மேல் இருப்பது நடப்பவர், சைக்கிள் ஓடுபவர், காரில் வருபவரிடம் முடிவடைந்து விட்டது. முதலாவதாக கீழே இருப்பது சைக்கிள் ஓடுபவருக்குரிய பகுதி முடிவடைந்து விட்டது. நடுவில் இருப்பது இரண்டாவதாக துணல் பாலம் பகுதி முடிவடைந்து விட்டது. இறுதியாக இருப்பது ஹைவே ஓட்டரோட் நெடுஞ்சாலை முடிவடைந்து விட்டது என்பதனை அறிவிக்கின்றது. சரி, இத்துடன் லெஃபனு இண்டிகேஷன் வீடியோ முடிவடைகின்றது. அடுத்த வீடியோவில் லெஃபனு டிரெக்ஷன் காணலாம். நன்றி.